நம்ம லைஃப்ல எது தப்பா நடந்தாலும், அதுக்கு காரணம் நாம மட்டும் தான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஒரு கில்ட்லயே இருக்கிற ஒரு ஆளா நீங்க, எது எடுத்தாலும் ஓவர் திங்கிங், எதுக்கு எடுத்தாலும் நம்மளே நம்ம குறை சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து நம்ம தான் காரணம்னு நம்மளே குறை சொல்லி, நம்மளே கவலைப்பட்டு ஒரு சோகத்திலேயே சுத்திட்டு இருக்க ஆளா இருக்கீங்க அப்படின்னா, ஹாய்! நான் மானசி. இது மனதின்மை. இந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு. நானும் கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த ஹேபிட் இப்படியே கன்டின்யூ ஆகுறப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நமக்கே நம்மள பிடிக்காம போயிடுது. ஒருவேளை நம்ம நினைக்கிறது கரெக்ட்டு, உண்மையிலே நம்ம மேல தான் தப்பு அப்படின்னு நம்மளே வந்து ஏத்துக்கிட்டு, அந்த பாரத்தோடயே வாழ ஆரம்பிச்சுர்றோம். ஆக்சுவலி அது தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து வெளிய வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஐ ஃபவுண்ட் அ புக். எஸ், புக் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி புக் படிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெறைய தேடினேன். தேடினப்போ இந்த ஒரு ஹேபிட்ட மாத்துறதுக்கு ஒரு பெஸ்ட்டான புக் அப்படின்னா, அது வந்து மார்க் மேன்சனோட ஒரு புக்கு. அதுதான் வந்து அதுக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சு. அது என்னன்னா, த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ எஃப்யூசிகே. நீங்களே சேர்த்து போட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த புக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இந்த புக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வை நாட் அ ட்ரை? எவ்வளவோ ட்ரை பண்றோம். இத ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ உங்கள்ல யாராவது என் கூட சேர்ந்து இந்த புக்க படிக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேர்ந்து படிப்போம். சாப்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சாப்டர் நான் முடிக்கிறத வந்து நீங்களும் அப்படியே பேரலலா படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஓகே எனக்கு கம்பெனிக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து படிக்கிறோங்கிற ஃபீலோட இந்த ஜர்னி அழகா கொண்டு போலாம். ஃபீல் ஃப்ரீ டூ கமெண்ட். ஒருவேளை நான் படிக்காம விட்டுட்டா கூட நீங்க என்ன கேட்கலாம்ப்பா. மேபி இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்போ, யார் யாருக்கு படிக்கிறப்போ என்னென்னலாம் வந்து டிஃபிகல்ட்டி இருக்குது, இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது, என்னென்னலாம் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல, புக்கோட எந்த இடத்துல நம்ம ஒத்து போகிறோம் ஒத்து போகலை, இந்த கருத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்.